நடிகை கஸ்தூரி ஒரு சர்ச்சையான கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கோவை பாலியல் வன்கொடுமையில் அவங்க ஏன் வந்து ஒரு ரூம் போட்டு பேசியிருக்கலாமே, அங்கே தான் போய் பேசணுமோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு கருத்து சர்ச்சையாக மாறி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இல்லைங்க, இந்த விஷயத்தில் வந்து பல பேர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்ணியவாதிகள் எல்லாருமே நாங்கள் எத்தனை மணிக்கு எங்கே போனால் உங்களுக்கு என்ன, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை, இந்த நாட்டை சுத்தமாக வச்சுக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. நாங்கள் 2 மணிக்கு கூட போவோம், புதருக்கு போவோம், பங்களாவுக்கு போவோம். அது நாங்கள் அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டியது தான் இந்த சமூகத்தின் வேலைங்கிறாங்க. அது ஒரு நாளில் நிகழற விஷயம் கிடையாது. நம்ம துபாயில் இல்லை, எவ்வளவோ நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளும் குற்ற பின்னணி உள்ள நாடுகளாக இருக்குது. ஏதோ ஒரு நாடு, துபாய், சவுதி மாதிரி நாடுகளில் தான் ராத்திரி 2 மணிக்கு கூட உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டோம் அல்லது கை நிறைய பணத்தை தூக்கிட்டோம் ஒரு பெண் தனியாக நடந்து போகிற சுதந்திரம் இருக்குது. அது எல்லா நாடுகள்லையும் இல்லை. அது கற்புலேருந்தும் சரி, கரன்சிலேருந்தும் சரி, அது இல்லை. அந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுட்டு தானே ஆகணும். நீங்கள் ஆம்பளையை சரியாக வளங்கன்னா வளர்க்குறோங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கானே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, ராத்திரி 2 மணிக்கு நாங்கள் போயிட்டு வரோம்ப்பான்னா, நீ போயிட்டு வான்னா நம்ம சொல்லுவோம், இல்லைம்மா நான் துணைக்கு வர்றேன்னு சொல்லுவோம்ல. இதை புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் ஒன்றாவே பார்க்குற வழக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது. இப்போ கஸ்தூரி என்ன சொல்கிறாங்க, நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா, பேசணுன்னு ஆசைப்படுறியா, பாதுகாப்பான இடத்துக்கு வா, நீ ஏன் அங்கே போகிறேங்கிறாங்க. அதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஜேம்ஸ் வசந்தான் ஒரு நல்ல கருத்தை தான் சொல்கிறாரு. மொத்த பேரும் கூட்டிட்டான் அடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக ஆமாம் சொன்னது ரொம்ப என்ன சொல்லிட்டாரு, அவர் பொண்ணு மாதிரி ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, ஒரு பெண் தானேங்கிறாங்க. உடல் வலிமையிலே பெண்கள் பின்தங்கி தாங்க இருக்காங்க. எல்லாருமே அத்லட்டிக்காக இருக்காங்களா, ஒலிம்பிக்ஸில் ஓடிட்டு இருக்காங்களா? மன வலிமை இருக்கிற அளவுக்கு பெண்களுக்கு உடல் வலிமை இல்லை தானே. அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து அடித்தான்னா ஆம்பளையே ஓடத்தான் செய்வான். அப்போ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற அக்கறையோட ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா கேட்டுட்டு போக வேண்டியதானே. கஸ்தூரி சொன்னா என்ன, ஜேம்ஸ் வசந்தன் சொன்னா என்ன, ஏன் இந்த பெண்ணியவாதிகள்லாம் இப்படி குமுறிட்டு நிற்கிறாங்கன்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியவே இல்லை. ஓகே, பேசுகிறவங்களாலே போக முடியாதுங்க. அப்படி பேசுகிற பெண்களே ராத்திரி 11 மணிக்கோ 12 மணிக்கோ ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. சூழ்நிலை அதுதான். குடிச்சிட்டு வருவான், அவனுக்கு யார் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த சமூகத்தை மாற்றிட முடியுமா? ஒரே நாளில் மாற்றிட முடியுமா? மெல்ல மெல்ல தான் மாறணும். அது இன்றைக்கே நடந்துரும்லாம் சொல்ல முடியாது இல்லை. ஸோ அந்த யதார்த்தத்தை புரியாமல் பேசுகிறது இதெல்லாம்.